என் அன்பு செல்லமே, பாதாளத்திற்குள் என் வாழ்க்கை மூழ்கிவிட்டது. இதை காப்பாற்ற யாரும் முடியாது என்று புலம்புகிறாய். உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது என்பது உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு முடியாது என்பதெல்லாம் வார்த்தையே கிடையாது. என்னால் முடியும். உன் வாழ்க்கை அல்ல, எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதை என்னால் காப்பாற்ற முடியும். நிச்சயமாக உன் வாழ்க்கை சரியாக அமையும். உன்னை சுற்றி நிறைய கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் அதையெல்லாம் மறுப்பது கிடையாது. உன் வாழ்க்கையை கவிழ்த்து விடணும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு முறையிலும் ஜெயித்து விடக்கூடாது. கஷ்டப்படணும். உன்னால் கஷ்டப்பட வேண்டும். உன்னுடைய கணவனால் கஷ்டப்பட வேண்டும், குழந்தைகளால் கஷ்டப்பட வேண்டும் என்று உன் குடும்பத்தையே கரித்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அனைத்தும் தெரியும். ஆனால் யாரும் இங்கு அவருடைய வாழ்க்கையை பார்ப்பதை விட மற்றவர்களுடைய வாழ்க்கையைத்தான் பார்க்கிறார்கள். உன்னுடைய உறவுகள் அனைவருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு கண். எப்படி வாழ்கிறாய் என்று பார்த்து விடலாம் என்று அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது நீ சொன்னாலோ உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொன்னாலோ தான் மற்றவர்களுக்கு தெரியுமே தவிர மீதி எப்பொழுதும் தெரியாது. உன் வாழ்க்கையில் தலைப்போகும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், பண தேவைகள் இவை அனைத்தும் வந்தாலும் உன்னுடைய உறவுகளிடம் மட்டும் போய் நின்று விடாதே. நண்பனோ இல்லை தெரிந்தவர்களோ யாரிடமும் போய் நிற்காதே. ஏனென்றால் நீ எப்பொழுது அந்த நிலைமைக்கு வருவாய் என்று தான் எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்தாலும் அந்த ஒரு இடத்திற்கு மட்டும் சென்று விடாதே. உனக்கு என்ன வேண்டும், உன் வாழ்க்கையில் எது வேண்டுமோ என்னிடம் கேள். அது உடனே கிடைக்கவில்லை என்றாலும் அது நிச்சயமாக உனக்கு அவசரமாக தேவைப்படும் பொழுது நிச்சயம் கிடைக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவிகள் உனக்கு கிடைத்தே தீரும். என்னுடைய தங்கத்திற்கு யாருடைய காலிலும் நின்று கேவலப்பட இந்த அப்பா விட மாட்டேன். உன்னை பெத்தவன் நான். உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்பவன் நான். இனி பார்க்க போபவனும் நான் தான். நான் சொன்ன இடங்களுக்கு மட்டும் நீ எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தால் கூட சென்று உனக்கு மேலும் மேலும் அவமானத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ கரை சேர்வாய். நீ யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி இவள் வாழ்க்கை இதோடு முடிந்தது, யாரும் இவளுக்கு சரியில்லை, இவள் எப்படித்தான் முன்னேறுவாய் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் தானாகவே முன்னேறிவிட்டாள் என்று வெளியே சொல்லாவிட்டாலும் மனதுக்குள் சொல்லிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைத்தான் நீயாக உருவாக்கப் போகிறாய். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்யவும் முடியும். யார் எது சொன்னாலும் உன்னுடைய முடிவில் மட்டும் நீ நிலையாக இரு. எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. உன்னையோ இல்லை உன் குடும்பத்தையோ உன்னிடமே வந்து குறை கூறினாலும், உன்னையே வந்து உன்னிடம் திட்டினாலும் நீ யோசிக்காமல் உனக்கு என்ன அந்த இடத்தில் தோன்றுகிறதோ அதை பேசிவிடு. நீ திரும்ப என்ன பேசுவார்கள் எல்லாம் பார்க்காமல் அந்த இடத்திலிருந்து வந்துவிட. வாய் இருக்கிறது என்று பேசினால் அவர்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. உன்னுடைய மரியாதையை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதே. யாரையும் எந்த இடத்திலும் நீயும் கேவலமாக பேசாதே. எப்பொழுதும் இங்கு நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.